சிவாய. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது புதன் தசை தரக்கூடிய பொதுவான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பழைய நண்பர்கள், அதாவது பாலிய ஸ்நேகிதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமும், புது புது நண்பர்கள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போன்று ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் சார்ந்த தொடர்புகளை தரக்கூடிய அமைப்பும், தாய்வழி உறவு, குறிப்பாக தாய்மாமன் சம்பந்தப்பட்ட வழி, அவங்களுடைய செயல்பாடு மூலமாக நமக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். தாய்மாமன் பல விஷயங்களில், தாய் வழி உறவும் சரி, தாய்மாமனும் சரி, பல விஷயங்களில் ஜாதகராகிய உங்களுக்கு நல்ல ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதே போன்று டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யாரிடமாவது இல்லை என்றால் இந்த காலகட்டங்களில் நமக்கு கிடைப்பதற்குண்டான அமைப்பும், அல்லது ஏற்கனவே இருக்குது நான் அப்டேட் பண்ணலை அப்படின்னா அப்டேட் செய்வதற்குண்டான காலகட்டமாகவும் இந்த தசை இருக்கும்னு சொல்லலாம். அதே போன்று ஏதாவது பத்திரம் சார்ந்த விஷயம், பத்திரம் சார்ந்த தகவல்கள் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பும், கடித போக்குவரத்து, அது யாராக வேணாக இருக்கலாம், கடிதம் சார்ந்த போக்குவரத்து விஷயம், தகவல் பரிமாற்ற விஷயங்கள் இந்த தசை காலங்களில் நடந்து கொண்டே இருக்கும், அதிகமாக நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று இந்த காலகட்டங்களில் நகைச்சுவை ஜாதகருக்கு அதிகமாக வரும். ஒரு கலகலப்பான ஒரு மனநிலைமையில் மன மகிழ்ச்சியுடன் ஜாதகர் இந்த தசை காலங்களை கடந்து வருவார் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் மனக்கவலைகளை மறந்து, மன வருத்தங்களை மறந்து இன்பமாக வாழக்கூடிய தசா காலங்களாக இந்த புதன் தசை இருக்கும் என்று சொல்லலாம். சரிங்களா? மனதுக்கு பிடித்த விஷயங்கள் ஜாதகரை வந்து சேரும். நட்பு வட்டங்கள் யாராக இருந்தாலும் ஜாதகருடைய மனதுக்கு பிடித்த விஷயங்களை அதிகமாக ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியும். அதே போன்று இந்த காலகட்டங்கள் ஜாதகர் லாஜிக்கல், அதாவது கணித ரீதியாக எல்லா விஷயத்தையும் கணக்கு போட்டு செயல்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்துடுவாங்க ஜாதகர். அதே மாதிரி ஒரு செலவு பண்ணாலும் சரி, செலவு வரவு எதுவாக இருந்தாலும் சரி, திடீர்னு கணக்கு வந்து நோட்டில் எழுதிக்கிட்டு அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இவ்வளோ செலவாகிடுச்சு, இன்றைக்கி இவ்வளோ வரவு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வித்தியாசமான சில செயல்பாடுகளும் ஜாதகருக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லலாம். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.